UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com கான்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe tour expert. ஏய் ஊச்சி போறா. என்ன ஊச்சி போறாங்க? மைக்னா. ஒரு தடவைலாம் மாங்காய் எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்களோட வீட்டோட கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க. கோவமா இருக்கிற மாதிரியே இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் கோவம் வேஸ்ட் ஆகுன்னு அவனுக்கே தெரியாது. என் மாப்பிள்ள வர முடியுமா? பெரிய ஃபைனான்சர். சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. ரவுடிலாம் இல்ல, ஜாலியான ரவுடி தான். சரி, மாங்காய் தேங்காய் கூட சொல்லுவோம். என்னாலுமே ரவுடி பேபி தான். மீடியாவுக்கே அல்வா கொடுத்துருக்கோம் பாத்தியா? மீடியாவுக்கே அல்வா. ஓ குரலி வித்தையா? மாங்காய் நெல்லிக்காய் எந்த வீடா இருந்தாலும் திருடுவோம். எல்லாரும் வந்திருக்காங்க, நம்மள வந்து உள்ள பென்சில் பண்றாங்க. அவனே பேசி அவனே வீடியோ எடுத்து அவனே வச்சுக்குவான். ஆனா எல்லாம் காதத்தோட சொல்லி தான் எங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. யாரும் பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்ப ஏன் காதை தொடணும்? காதை தொட்டா 6 வயசு. எல்லாரும் விஜய் அஜித் சண்டை போட்டதே பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம் விஜய் அஜித் சண்டையே போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. சொல்றேன், நீங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஓகேமே அதான். ஆரம்பிச்சிடலாமா? ஒரு புடி சேஸ் போடுங்க. சேஸ் ரைட். சூப்பர். சூப்பர். ஓகேங்க, முடியா சொல்லுதியா? மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடி மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் ஆண்ட தஞ்சை மண்ணில் தான் இருந்திருக்கோம். நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சம்மந்தம் நம்ம எங்கேயும் வரமாட்டோம் இல்லையா? இங்கே வந்து சினிமாவில் பாடகர், லிரிசிஸ்ட்டு, நாட்டுப்புற கலைஞர், அதுக்கப்புறம் நடிகர், இப்படி பல பரிமாணங்களில் இருக்க நம்ம தாசன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்த்து 96 படத்தில் வந்து ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி 75 அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து ஒரு கெட் டுகெதர் ஒன்று பண்ணுறாங்க. எவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க லைவாக நேச்சுரலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். நிறைய சமைக்க போகிறாங்க. மட்டனு, சிக்கனு, இறாலு, காடை, கவுதன் நிறைய இருக்குதுங்க. நான் வந்து அப்பயே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். நீங்களும் வாங்க, போய் எல்லாத்தையும் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்து இவங்களோட நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி? ராஜி ஜூஸ் தேங்காய் உடைக்க சொல்லிட்டான். கையால உடைச்சிருந்தேன். அதுக்குதான் அளவே இல்லை. இதுக்கான எதை வேணாலும் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்காக இந்த ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிக்குது. வெயில் தெரியல உங்களுக்கு? அந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக வச்சு. ஓகே. அது வீக்காக இல்லை.
அதாவது என்னன்னா நாங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் ஒருத்தர் ஏன் ஓடி போய் அவசரமாக கட்டி பிடிக்கல அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி லிங்க்லேயே இருக்கிறோம். அன்றாட நாங்கள் போய் தேடி சந்திச்சிடுறோம். நான் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரேன். நம்ம ஃப்ரெண்டுகள் எப்படியாவது சந்திச்சிடுறாங்க. சில பேர் மெட்ராஸ்லேருந்து வர முடியல, நிறைய பேர் வேற இதுக்கெல்லாம் வர போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம டீமில் 55 பேர். இப்போ வந்து இன்னைக்கு அனைவரும் ஒரு 30-35 பேர் போல கூடிடுவோம்னு நினைக்கிறோம். இன்னும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் சமையல் ஒரு புடி. மீன் விரால் மீன் பார்த்தீங்களா? விரால் மீன் மண்டை அப்படியே விரால் மீன் தேய்ச்சி வெட்டி இருக்கிறோம். விரால் மீனோட செனை, சில பேர் முட்டைன்னு சொல்லுவாங்க. மீன் எல்லாமே செம்மையாக இருக்கும். இது வந்து வால் மண்டை எல்லாத்தையும் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையும் செம்மையாக வறுத்துடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு அவங்ககிட்ட கேட்டுருவோம். அக்கா முந்திரி திராட்சைலாம் போட்டு என்னக்கா பண்ணுறீங்க? தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்ட்டு. அசோகா அல்வா தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபேமஸான அல்வா அது. ஆமாப்பா, ஆமாம், அசோகா அல்வா. ஒரு 10 நிமிஷம் தான். அப்போனா 10 நிமிஷத்துக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன். சரி, கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன? பிரேமாப்பா, பிரேமா சிவகுமார். உங்களுக்கு வந்து அவர் எப்படி தெரியும்? நாங்கள் 75ல் 7th 8th படிக்கும்போது ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. கிளாஸில் எப்படி அவர் நல்லா சேட்டை செய்வாங்க. ஒரு எப்போதுமே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஒரு குரூப் இருப்பாங்க. அப்போலேருந்து? ஆமாம், அப்போலேருந்தே ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பேசிட்டு எல்லாரோட கலகல நல்லா இதுவாக கிண்டல் பண்ணுவாரா பொம்பளை பிள்ளைங்களா? நல்லா இது பண்ணுவாங்க. அவரை பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட். எல்லாம் எங்க குரூப் வந்து சரியா மெயின்டைன் பண்ற ஒரே ஆள் அந்த குரூப்ல சண்டை போடுறது ஒரே ஆள் அவர். அதான் அதனாலே அவரை வந்து நாங்க ஸ்டே அதான் அது ஒரு செல்ல பிள்ளைய நாங்க வச்சிருக்கிறோம். எம்ஆர்கே டேய் மாப்ள அங்க ஒரு வந்துட்டாரா? அந்த எம்ஆர்கேவை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. கோவமா இருக்கிற மாதிரியே இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் கோவம் வேஸ்ட் ஆகுன்னு அவனுக்கே தெரியாது. குரூப் வந்து மெயின்டைன் பண்றது அவர்தான். அவன் அட்மின். அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கோவமா இருக்க மாதிரியே இருந்து ஒரு சீரியஸா இருப்பீங்க. ஆனா நீங்க தான் இந்த குரூப்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சாதவானம் தான் நானு. சொல்லும்போது அவரோட சிரிப்பு இருக்கு. சொல்லும்போது ஒரு கோவம் தெரியுது. சாதவானம் தான் நானு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பாத்தீங்களா? அப்படிதான் அவர் அப்படி இருப்பாரு. கைய பாருங்க. மடி நெஞ்சு வெடிக்குது பாருங்க. இல்ல அவங்க எல்லாம் சொல்றதுக்கு என்ன அடிச்சிராதீங்க. அவன் ஆக்சுவலா குரூப்புக்குள்ள தான் பேசுவான், வெளியில பேச மாட்டான். பேசுறான் மாப்ள. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதான் கொஞ்சம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் மாப்பிள்ள பேசி எல்லாம் க்ளோஸா இருப்போம். என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணிருக்கீங்க? அவங்க சொன்னாங்க மாங்காய்லாம். மாங்காய் திருடுவோம். மாங்காய் நெல்லிக்காய் எந்த வீடா இருந்தாலும் திருடுவோம். உங்க வீட்டுல மாங்காய் மரங்கள் இருக்குமே, ஆனால் திருடப்படும். இல்ல அந்த 90ல அந்த 76ல இருந்து படிச்சோம் எல்லாமே. அது மட்டும் தான் எங்களுக்கு தீனி. ஒன்னும் பெருசா எங்களுக்கு கிடைக்காது. இல்ல கமார் கட்டு கிடைக்கும், அதுவும் பாதியா உடைப்போம். இல்ல சிலடு வச்சு பாதியா உடைப்போம். எல்லாமே ஷேர் தான். யாரும் இண்டிவிஜுவலா எடுத்து சாப்பிட மாட்டோம். கரெக்டானாப்ல? பக்கத்துல ஏதாவது மாங்காய் மரம் இருக்குதா? இங்க வாய்ப்புல மாப்பிள்ளை வீட்டுல திருடணும். அதான் நெல்லிக்காய் இருக்கு, அட்டையை போட்டுரும் கொஞ்சம் லேட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு நெல்லிக்காய் திருடுறது வந்து எங்க எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அந்த மெமரி ஞாபகம்? நாங்க சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் ஒண்ணா ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். ஒண்ணா ஃப்ரெண்டு தான் நாங்க. ஒரே ஏரியால தான். அந்த இயர்ல இருந்து பட் சென்னையில இருக்கோம். அவன் ப்ரொஃபசர் சர்வீஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். இவன் சரவணபவன் ஹோட்டல். அவனோட ஒரு மெக்கானிக் செட் பெருசு. மாப்பிள்ள ஆட்டோ ஸ்டாண்டு. இவர் வந்து மளிகை கடை. இவன் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காப்ல கும்பகோணத்துல. இவரும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காப்ல. இங்க அடுத்தது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என் மாப்பிள்ள வர முடியுமா? பெரிய ஃபைனான்சரு. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. எங்க குரூப் ஃபைனான்சரு செல்வகுமார்னு பேரு. அதான் ஃபைனான்சர். ஃபர்ஸ்ட் அவர்ட்ட போயிருவோம். வரிசையா எப்படி நல்லா இருக்கீங்க? செமையா இருக்கு. வெயில் அடிக்கிற வெயில் மண்டை வரைக்கும். அதுக்கு ஒரு ஃபைனான்சர் வெயில் அடிக்க கூடாதுன்னு நிழல்ல நிக்கணும். அதுக்கு தான் வாங்க. நல்ல ஃபைனான்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, திருப்பி தான் வர மாட்டேங்குது. உங்க குரூப்போட ஃபைனான்சர் அவர். ஆமா, எல்லா குரூப்புக்கு எல்லாத்துக்கும். ஆமா. அப்படின்னா முதல்ல இருந்து நீங்க தான் உங்களை செலவு பண்ணிருக்கீங்க. இல்ல செலவு பண்ணல. அந்த கடையில எல்லாம் வாங்கி தரணும் மிச்சம் வச்சுட்டு அப்பெல்லாம் அவருதான் செலவு பண்ணாரு. ஆமா, அவரு இன்னொரு பேர் பாரு, இன்னொரு செல்வகுமார். அவரு அந்தோனியனை பத்தி சொல்லுங்க.
வந்தோடனே நல்ல நண்பர், நல்லா பாடுவார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லை உண்மையா போய்யா? அப்படி படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு தெரியுமா? இந்த பொண்ணு இல்லை, ஆமா அடுத்தது உங்க தான். உங்களுக்கு பொண்ணு தான், எங்களுக்கு தான். ஆமா எல்லாம் உங்க பேட்ச் தான். ஆமா, நாங்கள் அப்பையிலேருந்து அம்மா தான் கூடுவோம். ஐயோ கரண்டி எடுத்து க்ளோஸ் வைங்க. அக்கா கையில் எனக்கு கரண்டி கரண்டி கையில் வச்சுருங்க, பயமா இருக்கு. அடிச்சுட்டு போறீங்க. சொன்னாங்க நீங்க தான் வந்து கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு ரவுடிங்களா அக்கா? ரவுடிலாம் இல்ல, ஜாலியான ரவுடி தான். அப்போ உள்ள டைமுக்கு ரவுடி தான். நான் ரவுடிலாம் இல்ல, ரவுடி தான். ரவுடி தான். சரி, என்ன அப்படி ரவுடிசம் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. மாங்காய் திருடி தின்னுருக்கேன். குடுக்கலன்னா அடி. மாங்காய் திருடி குடுக்கலாம் அடிச்சிருவீங்க. என்ன என்ன அவன் தான் காரடா இல்லாத எங்களை மிரட்டி போறாரு. இதுதான் உண்மை சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் வாங்கின உடனே உங்களுக்கு மாமூல் வந்துரும்னு. முதல்ல உங்களுக்கு தரல. இல்ல இல்ல, நான் தானே அனுப்புறதே. தஞ்சாவூர் அருகே இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து பாத்துக்கோங்க. மாங்காய் திருடப்படுமே, ஆனால் அதுக்கு இவங்க தான் காரணம். போலீஸ்காரங்களே ஏறி மாங்காய் தேங்காய் திருட சொல்லுவோம். முன்னாள் ரவுடி இல்லை, இப்போ ரவுடி தான். இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்களா? எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி, அதை சொல்லவே முடியாது, வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. பழைய மலர் நினைவுகள், இந்த 96 படம் இருக்குல்ல, அதுக்கு மேல் தாண்டி சந்தோஷமா இருந்தோம். இப்போ நாலாமே டான்ஸ் ஆடினேன். எல்லாருமே ஒருத்தர் ஆட எல்லாருமே எல்லாத்தையுமே கட்டவே தெரியும். ஆடுவீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில்? இன்னொரு மணி 12 ஆயிடுச்சு ஆடுவோம். இப்போ நாங்கள் எல்லாமே கூட்டு முயற்சி தான். இதில் யாரும் தனிப்பட்ட யாரும் கிடையாது. குரூப் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் 2 பேர் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து 6 மாதம் இருக்குமா, 6 மாதம் ஒரு ஹாலில் வச்சுருந்தோம். அதில் எல்லாமே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதனுடைய கலை நிகழ்ச்சி, பிள்ளைங்களோட டான்ஸு எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு எப்போ முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அது மாதிரி இல்லைனாலும் எல்லோரும் கூடி அந்த நிகழ்ச்சியை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. நல்லா பண்ணோம். இப்போ வெறும் இந்த மாதிரி மீட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது அது மட்டும் தானா, இல்லை அதை தாண்டி ஏதாவது எல்லா இந்த குரூப்பாக சேர்ந்து ஏதாவது நல்லது ஏதாவது நிறையா பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூப்புக்குள்ளவங்களுக்கு நாங்களே ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் ஒன்று சந்தா மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மந்த்லி 10th கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுறோம்னா அவங்க குடும்ப நிகழ்ச்சியில் நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு, இல்லை அவங்க ஏதாவது மேரேஜ், படிப்பு செலவுக்கு இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் படித்த ஸ்கூலுக்கு நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணி எல்லாத்துக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். இப்போ கூட வந்து இந்த ப்ரேயருக்காக இந்த மைக் இருக்குல்ல, அந்த அசம்பிள் செட்டு இப்போ வாங்கி தர போகிறோம். அடுத்தது அதாவது இந்த படத்தில் வந்து 96 மட்டுமல்ல பள்ளிக்கூடமும் இருக்கின்றது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படி கட்டிருக்க மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் தான் முடிவு விட்டுக்கிறேன். ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அவர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு. கூல் ட்ரிங்க்ஸ் தானே? கூல் ட்ரிங்க்ஸ் என்னடி? ஆமா. ராஜ்மால ஒரு வாரி தண்ணி. அவர் பாருங்க செய்யறது அவரு, கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு. என்ன ஃபைட் உங்களுக்கு சின்ன வயசுல? அப்ப பேசுங்க. ஓ நான் நம்ப மாட்டேன். அவங்க பார்த்து பேசுங்க. 2 பேரும் பார்த்துக்க மாட்டீங்களா? பேசிக்க ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. சீக்கிரம் கேளுங்க. காப்பாத்த மாட்டியா? எல்லாரும் போட்டா பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் விஜய் அஜித் சண்டை போட்டா பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம். விஜய் அஜித் சண்டை போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. டக்கு ஏண்டிட்டாங்க, காப்பாத்துங்க எடுத்தாங்க. நீங்க 2 பிங்கா பைசனோட சேர்த்துல கூட 2 பேரும் சேர்த்து கொண்டது போல. கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க. அக்கா இல்ல சாப்பிட விட மாட்டேன். கேளுங்க. சரி புடி. சாப்பிட விட மாட்டேன். நம்ம 3 பேர் சாப்பிடாம இங்கே தான் நிக்கணும். கேளுங்க. பேசுங்க. அவங்க ரெடியா தான் இருக்காங்க. பேசுங்க. சீக்கிரம் பேசுங்க. ஓகே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. பார்ப்பேன், ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பார்ப்பேன். இது வரைக்கும் பல சேனல்கள், பல பேர் வந்து பிரிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் தடவையா என்ன அந்த ஷோ மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, 2 நண்பர்களை வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன். இதனால எனக்கு வாட்ஸ்அப் பேர்கள் நிறைய பேர் நான் குரூப்ல. நன்றி. இதே மாதிரி வேற ஏதாவது சண்டை
மளிகடை அதிபர் சப்ளை இவர்தான். எங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன கேஸ் பண்ணா கூட போலீஸ்ல பிடிச்சி போட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 10 கொலை 20 கொலை பண்றாங்க. இவரெல்லாம் பிடிச்சி உள்ள போட மாட்டேங்கிறாங்க. பிடிச்சி ஜெயில போடுங்க சரவணா. காலையில 4 மணிக்கெல்லாம் வெட்டிடுறாங்க வேற. இல்ல மாப்ள 6 மணி ஆகும் மாப்ள. 6 மணி ஆயிடுது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போதே கொலை. சி சுபாஷ் சந்திர போஸ், காவல்துறை கண்காணிப்பாளராக தஞ்சாவூரில் பணியாற்றுகிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி அருகே ராயநல்லூர். இப்போ டிஎஸ்பி அந்த கேடரில் இருக்கேன். 34 வருஷம் அந்த காவல்துறையில் பணியாற்றுக்கிறேன். இவருக்கு வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. இவருடைய உழைப்பு எப்படி போணுச்சு தெரியல. கலைத்துறையில் கொஞ்சம் நம்ம ஆர்வமாக இருந்தார். அது மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு இந்த சினிமா துறையில் போனது வந்து அவருடைய பெரிய முயற்சி, பெரிய கலை ஆர்வம் முயற்சி. எப்படி போய் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. நல்ல அவருடைய உழைப்பு தான். அந்தோணிதாஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன்தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை விட தாண்டி நல்லபடியாக இருக்கார். அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அடையணும். அவருடைய உழைப்பை பாராட்டணும். வணக்கம், நான் பாடலாசிரியர் லாவர்தன். நேற்று தான் அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இங்கே எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு கிராமத்தில் வந்து நம்ம சிட்டியில் நிறையா பார்த்துருப்போம். சார் சொன்னபடி நிறையா படித்தவங்க இது மாதிரி அந்த பீப்புள் தான் நிறைய இடத்துல சந்திப்பாங்க. எப்படி சந்திப்பாங்கன்னா ஒரு ரெசார்ட் இப்படி தான் சந்திப்பாங்க. இந்த கிராமப்புறத்தில் இவ்வளோ பேர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் 96 பார்க்கும்போது கூட எந்த அளவுக்கு எமோஷன் ஆனோன்னா அதை விட அதிகமாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு முக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு. அவ்வளோ மெமரிஸ் அவங்க வந்து அவ்வளோது ஷேர் பண்ணுறாங்க. இன்னமும் அது அன்பு மாறாமல் அப்போ உள்ள மாதிரியே அந்த வாடா இருக்கட்டும் போடா இருக்கட்டும் அந்த ஒரு அழகாக பேசும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. நானே இப்போ என்ன பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்கடா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. அதே சமயத்தில் அண்ணன்லாம் சொன்னாங்க அந்த மாத சந்தான்னு சொல்லிட்டு 250 ரூபா அதெல்லாம் எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இப்போவும் நம்ம மட்டும் முன்னேறக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பெருசாக இருக்கேன். எனக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட ரொம்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிறையா படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன், நிறையா பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வெங்கடேஷ் சார் இயக்கத்தில் எழுதியிருந்தேன். துரு துரு கண்கள் இரு என்றால் சொல்வதை மீறி நடப்பேனா, இடைவெளியின்றி இருந்திட நேரம் அனுமதி அளித்தும் மறுப்பேனா, விடுவிடு வெட்கம் வருகிறது என்றால் தொடு தொடு அர்த்தம் மறவேனா, முன் நான் காணாத பெண்மை நீ, தரைமேல் அன்றாடம் நான் கொண்டாட வந்தாய் நீ, எது நீ என்றாலும் நான் என்றாலும் ஒன்றே நீ, எதிரில் நீ பேசாமல் கொன்றாலும் நன்று தானடின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் சார் பாடியிருந்தாங்க. இப்போ அண்ணனுக்கும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னா. போடணும் காடைமணி செம்மையா இருக்கு. இங்க பாருங்க தெரியும் மசாலா போய் நல்லா எவ்வளவு ஜூஸியா எவ்வளவு சதையா இருக்கு. இது வந்து ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடலாமா? ஒரு புடி மூப்புல இவங்க தான் என் இளைய காதலி. மாப்பிள்ள வன்மையாக கண்டிக்கிறேன். கேஸ் போடுங்க. ரைட். சூப்பர் சூப்பர் ஒர்க்கிங்க முடியா சுருதியா. செம்ம சாப்பாடு. முட்டை, காடை, கௌதாரி, சிக்கன் 65, அப்புறம் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்டேன். விட்டா அப்படியே இங்கே தூங்கிடுவேன். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ரவுண்டாக உட்கார வச்சு இவங்களோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் வெளியே எடுப்போம். யார் யார் வந்து மற்றவங்களை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டனி தாசன் அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாட வைப்போம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அதாவது
நாங்கள் இப்போ வந்து இந்த ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள். அதாவது எங்களை வச்சுக்கிட்டு எங்கள் வாத்தியார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குறோங்க. ஆனால் அதெல்லாம் மீறியும் இன்றைக்கி நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம், நல்ல குடும்ப தலைவர்களாக இருக்கோம், நல்ல நண்பர்களாக இருக்கோம், பிள்ளைக்கு நல்ல அப்பனாக இருக்கோம், மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கோம், கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையுமே சமூகத்துக்கு ஒரு நல்ல மனிதனாக நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம்னா எங்களுக்கு அந்த காலத்தில் பயிற்சி கொடுத்த வாத்தியார்கள் அவங்க எல்லாத்துக்குமே இந்த வேலையில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாமே சூப்பரான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே அப்படியே சாப்பிட்ட உண்ட மயக்கத்தில் பாதி பேர் தூங்கிக்கிட்டு கூட இருப்பாங்க நினைக்கிறேன். முடிச்சிருக்கீங்களா? எல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கரகாட்ட கலைஞனா என் கலை பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கி சினிமாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நான் முதல் முறையாக நான் இசையமைச்சு, நான் எழுதி இசையமைச்சு, நான் பாடி அந்த பாடல் உலகம் முழுதும் உள்ள இளைஞர்களுக்கு மனசில் போய் சேர்ந்து இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு பாடல். அது உரியடிங்கிற படத்தில் நான் பாடி இசையமைச்சு எழுதின மானே மானே அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலை என் நண்பர்கள் மத்தியில் நான் அதே உணர்வோடு அதே சந்தோஷத்தோடு பாடணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா நான் காலேஜுக்கெல்லாம் போக எனக்கு கொடுத்து வைக்கல. என் குடும்ப கஷ்டத்துக்காக 6வதுலேயே நான் வந்து தொழிலில் இறங்கிட்டேன் என் குடும்பத்துக்காக. ஆனால் நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு எழுதின பாடல் தான் அந்த பாடல். ஆனால் காலேஜில் உள்ள இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இன்னும் எதிர்கால இளைஞர்களுக்கும் இந்த பாட்டு என்றைக்குமே ஒரு பாடமாக இருக்கும். இந்த பாட்டை இந்த இடத்துல என் குரூப்போடு நான் சேர்ந்து பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்னன்னா, நான் பாடும்போது என் குரூப்பு சேர்ந்து பாட போகிறாங்க. டைரக்டர் நான் பாடுறேன், என்னைய பார்த்து சொல்லி அங்க பாரு ஆக்ஷன். தனனா 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 தான தான தானா யோ 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 சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்த ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. தாளம் தப்பா போடுறியா? சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்த ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உன்னை உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, மொத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. செங்கரும்பு சாரெடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி. எங்கே வச்சயம் மனச சொல்லேண்டிய செல்லக்குட்டி, சொல்லேண்டிய செல்லக்குட்டி. கண்டே நடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தான், ஓ மோகத்தை நேத்து தான். கொண்டே நாச பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தான், கண்ணே என்ன விட்டு நீயும் ஒதுங்கி போக நினைக்காதே. காதலிய காதலிச்ச என்ன நீயும் மறக்காதே. மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம் வாழத்தான், இந்த
சென்மம் போதாதடி இந்த நட்பை போலதான். இதுக்கு உங்களால பாட முடியாது. கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம் வாழத்தான். இந்த சென்மம் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தான். செல்லாமடி நீ இருந்தா என் வாழ்க்கையும் சோலதான். புள்ள குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான். பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே. பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமழையா வெடிக்காதே. மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. பாரு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே செல்வகுமார். பழைய மாணவர்கள் சந்திப்பில் 2வது நிகழ்ச்சி இதில் வந்து நாங்கள் வந்து ரெண்டாவது முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆணுச்சு. இந்த 2வது நிகழ்ச்சி மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம பிரபல பாடகர், என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு Unlisted. கொஞ்சம் கிளாப் கொடுக்கலாம் எல்லாருமே. ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணோம். ஃபுட்டெல்லாம் வெளில வந்து பண்ணோம். ஆனால் இந்த கூட்டாஞ்சோறாக எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து மலர் நினைவுகள். எல்லாருமே வந்து பழைய நினைவுகள் நினைப்பாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்லேயே நாங்கள் வந்து எல்லாருமே அது வந்து உணர்வுபூர்வமாக பகிர்ந்தோம். ஆனால் இது வந்து மிகப்பெரியான சரியான ஒரு இதுக்கு அடித்தளம் விட்டவர் நம்ம அந்தோணி. என்னோடய பேர் வந்து சவுந்தரராஜன். நாங்கள்லாம் வந்து கிளாஸ்மேட்டில் எங்கே படித்தோம்னா முதல்ல இருந்தோம்னாக்கா நகராட்சி பள்ளியில் தான் முதல் நாங்கள் படித்தது. ஆரம்பத்தில் என்னென்ன பண்ணோமோ அனைத்தும் நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. டைம் இல்லை. என்ன கேட்டாக்கா நாங்கள் பண்ணுறது எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் பண்ண வந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜஸ்ரீ. நான் கந்தரவக்கோட்டையிலேருந்து வரேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸின் சார்பாக IndiaGlitz வந்து மிகப்பெரிய நன்றி. என்னோடய ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு நிறையா இருக்காங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப நினைக்க முடியாத நினைவுகள் தான். நீங்கள் என்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கீங்க கிளாஸில்? நான் வந்து மாங்காய்லாம் அடிச்சிருக்கேன். கண்ணை கூட சேர்ந்து அந்த மாங்காய் தான் சாப்பிட்றதா? திருடிட்டு வர சொன்னா கொண்டு வருவானுங்க. நானும் அதில் பகிர்ந்துக்குவேன். நான் அப்பையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இப்படியே தான் இருக்கேன். இந்த நிகழ்வு வந்து இனிமேல் வந்து நாங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாருமே வந்து எந்த ஒரு பாகுபாடின்றி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னை வந்து இந்த IndiaGlitz வந்து ஜீவாவோட சேர்த்து வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. சண்டை கிடையாது, எங்க 2 பேருக்கு வந்து சண்டை கிடையாது. ஒரு சின்ன மன வருத்தம் தான். நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்துருக்கோம். அதாவது பல கோர்ட்டால முடிக்க முடியாத பஞ்சாயத்தை நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி கிடையாது, எங்களுக்கு வந்து மன வருத்தம் தானே ஒழிய நாங்க வந்து பேசிக்காம இல்ல. நான் சேர்த்து வச்சதா ஒரு தெருவு தான். என்னோட அத்தை பொண்ணு தான் இவ. நான் வந்து அவளுக்கு வந்து மாமா பொண்ணு. நாங்க வந்து அப்பையிலேருந்தே திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். டெய்ஸியும் அது மாதிரி தான். எனக்கு அவளையும் என்னோட கூப்பிட்டுக்கிட்டா தேவலான்னு பார்க்குறேன். டெய்ஸியும் தான் என் கூட வரணும். என்ன எங்களுக்கு சண்டை கிடையாது. ஆனால் வந்து உங்கள் மூலியமாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் சமாதானம் தான் ஆயிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு சண்டை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி எனக்கு வந்து ஆண்கள் ஃப்ரெண்டும் வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கேன். எனக்கு அதில் வந்து ராமாவும் கண்ணனும் வந்து ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. எனக்கு டியர் ஃப்ரெண்டு. இதே மாதிரி இந்த குரூப் வந்து இதே மாதிரி இந்த சந்தோஷமாகவே நகரணும், எங்களோட ஆயுசு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இதே மாதிரி நகரணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேண்டுகோள் எனக்கு வந்து. ஸோ இந்த அக்கா சொல்வதெல்லாம் உண்மை. இது அந்த ஷோ இல்லை, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓகே.
அப்படியே உட்காந்துருங்க. எங்கள் குரூப்பில் வந்து இந்த குரூப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னு வச்சுங்களேன், நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன், அம்மா வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க, இங்கே மெடிக்கல் காலேஜில். அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையிலே இருப்பேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அம்மா எடுக்கலைன்னு வச்சுங்களேன், நான் வேறு யாருக்கா பக்கத்தில் உள்ளவங்க நம்பரை கேட்டு அடித்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லை. என் நண்பர்கள் யாருக்கு அடித்தாலும் உடனே போயிடுவானுங்க. இப்போ என் கண்ணனாக இருக்கட்டும், என் ஜேஎஸாக இருக்கட்டும், எம்ஆர்கேயாக இருக்கட்டும், எம்ஆர்கே பக்கத்தில் இருக்கான், என் இளங்கோத்தி பக்கத்துலேயே இருக்கானுங்க எல்லோரும், உடனே ஓடிடுவானுங்க. இப்போ அந்தோனியோட வெளியூரில் இருக்கான், மெட்ராஸில் இருப்பான், எங்கே வேணாலும் இருப்பான், சொல்ல முடியாது. ஆனால் குரூப்பில் போட்டேன்னு வச்சுங்களேன், அந்த குரூப் ஆரம்பித்ததில் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்துலேயே இருக்கானுங்க எல்லோரும். ஒரு அம்மாவுக்கு எது ஒன்றுனாலும் உடனே ஃபோன் அடித்தா உடனே கேட்டுருவானுங்க, எனக்கு பதில் வந்துடும். எனக்கு அம்மாவை பற்றின கவலை இல்லை. இப்போ இந்த குரூப்புக்கு அம்மாவை மட்டும் இல்லை, மாமியாரே காப்பாற்றுவோம். ஆமாம், ஆமாம் எல்லாரும் இந்த குரூப் ஆரம்பித்ததே எல்லாம் ஆயப்பனுக்கெல்லாம் கிடையாது, மாமியாரே காப்பாற்றுவோம். ஆமாம், அதனால் ஆமாம் இல்லை, இந்த குரூப் ஆரம்பித்த நோக்கமே அதான். அதனால் ஆமாம் எல்லாரும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நான் ராமநாதன் பேசுகிறேன். நம்ம நண்பனுக்கு வந்து அவன் மட்டும் மகன் இல்லை, நாங்கள் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க அம்மாவோட பிள்ளைங்கள் தான். என்றைக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருப்போம். அவனுக்கு மட்டும் இல்லை, எந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் கூட அனுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. நட்புக்கு வந்து நாங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சொசைட்டியில் இருக்கோம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயர் கவர்மெண்ட் கொடுக்குற ட்ராயர் தான். பட் நாங்கள்லாம் முடிச்சு தான் போடுவோம் பட்டன். ஏன்னா ஒரு 10 நாள் பிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா பட்டன் கண்டிப்பாக இருக்கும், பிச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர் தான், அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். அதே மாதிரி ஒரு சில பேர் நல்ல சாப்பாடுலாம் வீட்டில் எடுத்து வருவாங்க. அதை பசங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ, முதல்ல திருடி தான் சாப்பிடுவோம். ஏன்னா அது இயற்கை எங்களுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் நாங்களாம் பயங்கர காஸ்ட்லியாக விரும்பி சாப்பிட்ட பொருள் அந்த தெருவில் இருக்கிற மாமரம், எங்களுக்காக வச்சுருக்க மாமரம், நெல்லிக்காய் மரம், கொய்யா மரம், இதுதான். அதில் வந்து முக்கியமாக எங்களுக்கு வில்லின்னு ஒருத்தி தோழின்னு இருப்பாள். நாங்கள் திருடிட்டு வர்றது மட்டும்தான் எங்கள் வேலை. பிடுங்கி பிரித்து பங்கு போகிறோங்கிற பேரில் திருட்டு மிச்சம் வர்றது தான் எங்களுக்கு இது. நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களில் தான் இருந்தோம். ஆனால் இந்த குரூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளே அழுக தான் வருது. ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சாயந்தரமாக நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக மீட் பண்ணினா கான்ஃபரன்ஸில் பேசிடுவோம். எல்லாருக்கும் மிஸ்டு கால் விடுவோம். யார் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க ஃபோனுக்கு அட்டன் பண்ணி லைனில் வந்துடுவாங்க. யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ எல்லோரும் கான்ஃபரன்ஸில் பேசிடுவோம். அப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டமோ இல்லை எந்த லெவல் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அது எங்களுக்குள்ளேயே சால்வ் ஆகிடுது. இந்த குரூப் ஆரம்பித்ததுக்கு நாங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மென்மேலும் வளரணும். இது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் வளர்ச்சி அடையணும். அது கண்டிப்பாக நம்ம மருந்து தயாரிக்கிறோம். அங்கே ஃபார்மில் வந்து மூலிகை செடி எல்லாம் இருக்குது, நம்ம மருந்து தயாரிக்கிறோம். நண்பனுக்கு முடி வளர மருந்து தயாரிக்கிறோம். எல்லாம் அது காய்ச்சிரும். நானும் ராஜஸ்ரீயும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. 2 பேருமே அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான். ஆனால் சண்டையெல்லாம் எங்களுக்குள்ளே இல்லை, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான். மற்றபடி பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் எந்த சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன மன கஷ்டம், கருத்து வேறுபாடு தான். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தோம். இன்னைக்கு தம்பி உங்கள் பேர் உதய். உதயால தான் நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எம்ஆர்கே குமார் என்கிற கே செல்வகுமார், ஸ்கூல் நேம் வந்து கே செல்வகுமார். நான் வந்து திடீர்னு வந்து நம்ம அந்தோனிதாசன் மாப்பிள்ள வந்து நேற்று ரெடி பண்ணிட்டாப்புல, சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து குரூப் போட்டாவுக்கு நம்ம 500 கொடுத்தாலும் கூட 500 கொடுத்து வாங்கிடுவோம். அந்த நேரத்தில் வந்து 10 ரூபா பெரிய பெரிய வால் மவுண்ட் ஒட்டி பெருசாக கொடுப்பாங்க, 10 ரூபா. அந்த 10 ரூபா காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியல. எனக்கு வந்து 10 ரூபா எங்கள் அப்பா கொடுத்து ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்குவார். ஆனால் பசங்களுக்கு வந்து நான் ஜோக்ஸு, ஆதி கடையில் போய் டீ கடையில் போய் ஜோக்ஸு சாக்லேட்டுன்னு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் ஃபோட்டோ வாங்கலை. ஒரு பையன் மாரிமுத்துங்கிற பையன் கலைஞர்லேருந்து ஒருத்தன் வாங்கினான். அந்த ஃபோட்டோவை நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம். பெருமையாக இருக்குது. ஆனால் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பழைய வாழ்க்கை இப்போ திருப்பி கிடைக்கணுங்கன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அந்த 4வது படித்த வாழ்க்கை அவ்வளோதான். எனக்கு அந்த 4வது படித்தது அப்படியே மைண்டு செட் ஆகிடுச்சு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் நாங்கள் படித்தோம். அந்த இன்னைக்கு நான் சொல்லி அழைப்பு கொடுத்த வந்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாஸ்கர்னு ஒரு நண்பன் ரொம்ப இறந்துட்டோம். இதெல்லாம் வந்து அவன் வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. அவனுக்காக கொஞ்சம் நேரம் மௌனம் இருப்போம்.
இந்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்த இந்தியா கிளிட்ஸுக்கு எங்கள் குரூப் சார்பாக மிக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தியா கிளிட்ஸுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என்னென்னா ஒரு நீண்ட தேடல். உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன். நான் இயற்கையை நம்ம மீட்டெடுக்கணும், விவசாயத்தை மீட்டெடுக்கணும், விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கணும், கலையை வளர்க்கணும், இந்த 2 வருஷம் அமைதியாக இருக்கும்போது யோசிக்கும்போது கிடைச்ச விஷயங்களை தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. 2வது மீட்டிங் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அடுத்த மீட்டிங் வந்து ரொம்ப பெருசாக பண்ணணும்னு ஆசை. எந்த மாதிரி அப்படின்னா, பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ரோட்டரி கிளப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி கிளப்புகள்லாம் வச்சு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தோடு வந்து வருஷம் வருஷம் ஒரு நாள் கூடுகை பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தை குட்டிங்களோட. அதே மாதிரி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பையும் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எங்கள் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதை நோக்கி தான் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை. அதே வேளையில் நீங்களும் உங்களுடைய தொலைத்த காலத்தை தேடுங்க, தொலைத்த நண்பர்களை தேடுங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, புதுமையாக இருக்குது. சேர்ந்து வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அளவே இல்லை. நிறையா அழுதுட்டேன் இப்போ இவ்வளோ நேரம் நண்பர்கள் பேசுகிறது கேட்கும்போது. அதில் எடிட்டில் எவ்வளோ போகுதோ எல்லாம் தெரியாது. அவ்வளோ விஷயங்கள், ஏன்னா நேரத்தெல்லாம் தாண்டி நிறையா விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த பயணம் தொடரணும் அப்படின்னு வாழ்த்துங்க. இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்தியா கிளிட்ஸுக்கு உண்மையிலே என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் சார்பில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 70s கிட்ஸ் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் இந்தியா கிளிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கலைஞருடைய வாழ்வியலை உங்களுக்கு கொண்டாந்து காட்டுவாங்க, நிறையா கலாச்சாரத்தையும் காட்டுவாங்க. நன்றி. UK and யூரோப்புக்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com கான்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe டூர் எக்ஸ்பர்ட்.